Assalamu alaikum friends, welcome back to my channel Faris Creation. என்னடா பேரை மாற்றி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சேனலோட பேர் நூர்ஜான்ஸ் டெய்லி லைஃப்லேருந்து ஃபரிஸ் க்ரியேஷனாக மாற்றியாச்சு. நம்ம சேனலில் உங்களுக்கு vlogs ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோஸ், அதுக்கப்புறம் மேந்தி ரிலேட்டடான வீடியோஸ் இதெல்லாம் தான் அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி எந்த மாதிரி வேணும்னா கூட ஆர்டர்ஸ் தரலாம். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் விசிட் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னாக்கா என்னோடய மிட் மார்னிங் ரொட்டி தான். அதாவது மார்னிங் 3:30லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அதுதான் பார்க்க போகிறீங்க. சரின்ட்டு நான் ஒரு 3:45 கிட்ட தான் ஏஞ்சேன். ரியான் குட்டியும் ஏஞ்சிட்டாரு. சரி அவர் தொட்டியில் போட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் வெஜிடபிள் ரைஸ் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய் இது சேர்த்து நான் ஒரு 1 நிமிஷம் கிட்ட நல்லா ஃப்ரை பண்ண பிறகு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இன்னொரு பக்கம் நான் டீயும் செஞ்சிட போகிறேன். பால் வச்சுருக்கேன். பால் சூடானதும் நான் டீ தூள் போட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா தட்டி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ செஞ்சுக்க போகிறேன். காத்தாலே 3:30க்கு ஏஞ்சிக்கிறதுனால தூக்கமே போகாது. டீ குடித்தா தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுவும் இஞ்சி தட்டி போட்டு குடிக்கிற டீ ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். பாருங்கள், டீயும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சைட் பை சைடே லெமன் ஜூஸும் போட்டுக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் ஏஞ்சிக்கனால பிரேக்ஃபாஸ்ட் அங்கே போய் சாப்பிட்றதுக்கும் லேட் ஆகும். ஸோ லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். டீயும் கொதிச்சிடுச்சு. இப்போ டீ போட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு போகிறேன். பாங்க, இப்போ வெங்காயம் ஒரு 90% அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ண விடலாம். அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷும் ஆம்லேட் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து அதுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண விட்டுறேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு நான் ஆம்லேட்டும் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இது நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு இருக்கலாம். இப்போது ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆன பிறகு நான் புதினாவும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குக் ஆகட்டும். எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு சைட் பை சைடாக பாத்திரமும் இருந்துச்சு, அதுவும் கழுவி எடுத்துக்க போகிறேன். இதில் பெரிய டாஸ்க் என்னன்னாக்கா ரியான் குட்டி தூங்கினுப்பாரு, சவுண்டே வராமல் பாத்திரம் எல்லாம் கழுவி எடுக்கணும். இப்போ வாஷ் பண்ணி இருக்கும்போதே ஒரு வாட்டி ஏஞ்சிட்டாரு. இப்போ தொட்டியில் ஆட்டி விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா வெஜிடபிள் ரைஸ்க்கு, அதுவும் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தான் அரிசி எடுத்துக்கிறேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நான் ஆப்ஷனல் தான் இந்த கலர் பவுடர், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தது உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டுக்க போகிறேன். விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போது 5 o'clock கிட்ட ஆகிடுச்சி. நமாஸ் பண்ணிக்க போகிறேன். ஒசு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி ஃபஜர் நமாஸ் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஹாலில் எல்லோரும் தூங்கிருக்கிறதுனால நான் கிச்சன்லேயே நமாஸ் பண்ணிக்க போகிறேன்.
நமாஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் குரான் ஓதலான்னு எடுத்தேன். ரியான் குட்டியும் ஏஞ்சிட்டாரு. சரி அவரை தொட்டியில் ஆட்டி விட்டேன்னு நான் குரான் படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிட போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா பேக் பண்ணிட்டு லஞ்ச் பேக்கில் வச்சிட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மிட் மார்னிங் ரொட்டீன். இதுக்கப்புறமா ரியான் குட்டி ஏஞ்சிருவார். அவரை ஃபீட் பண்ணிட்டு திருப்பி தூங்கி வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன். அவ்வளோதான், அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் அல்லா ஹாஃபிஸ். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்கமிங்காக நிறைய அப்டேட் தரேன். உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஜஸாக்கல்லாஹு கைரன். தேங்க்யூ.